உங்களுக்கு நியூஸ் ரீடர் தான் ஆகணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பண்ணீங்களா? நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் நான் அப்போது வந்து நியூஸ் ரீடராக ஆகணும்னு நான் நினைக்கல. கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். தமிழில் ஒரு பிடிமானம் இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்தது. அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக நான் எடுப்பேன்னு நான் நினைக்கல. அப்போது நியூஸ் ரீடிங் போகலாம் அப்படின்னு ஒன்று தோணிச்சு, ஒரு ஃப்ளாஷ் தான். When you are disciplined and you're focused on your work, that itself will show you the way. இது மாதிரி ஒன்று ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படி? முதல்ல வந்து லாங்குவேஜில் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி வரணும். உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்தால் நல்லாயிருக்கும். நான்ல 3 நா இருக்குது, அந்த 3 நானுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நியூஸ் வந்து நாம் இண்டிவிஜுவலாக என்னுடைய ஒரு சேனல்லையோ என்னோட இண்டிவிஜுவலாக ஒரு பேஜிலோ நான் பண்ணுறதில்ல. ஒரு என்டையர் டீமோட எஃபர்ட்டை நம்ம வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். பர்சனல் லைஃப்பில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். வென் யூ கம் டு யர் ஜாப், லீவ் எவ்ரி திங் பிஹைண்ட். நம்ம பண்ணுற வேலைக்கு முழுமையாக 100% டெடிகேட்டடாக இருக்கணும். நியூஸ் படிக்க வரோம்னா நம்ம நியூஸ் படிக்கிறது தான் வரோம். அண்ட் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. லைக் நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணும்போது என்னடா பசங்க இப்படிலாம் மாறிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு பர்சனல் தோணுமா மேம்? கண்டிப்பாக தோணும். இட்ஸ் நாட் நெசசரி. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.